ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் என்ற ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல இருக்க கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்க இன்னொரு பேங்கோட கிரெடிட் கார்டு மூலமா பே பண்றது தான் இந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல இருக்க அவுட்ஸ்டாண்டிங்க நம்ம கிட்ட பணம் இல்லாத போது கூட நம்ம கிட்ட இருக்க இன்னொரு கிரெடிட் கார்டு மூலமா கரெக்டான நேரத்துல பணத்தை செலுத்திடுறோம். இதனால நம்ம சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. அதே நேரத்துல வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை கரெக்டா செலுத்தினால நம்ம ஒரு நம்பகத்தன்மையான கஸ்டமரா வங்கிக்கு என்னைக்கு இருக்கும். சரி, இதை எப்படி நான் அவாய்ட் பண்றது? இந்த ஆஃபர் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் இது ஒரு ஆஃபர் மாதிரி எல்லா கிரெடிட் கார்டுலயும் கொடுத்துருப்பாங்களா, இல்ல சில கிரெடிட் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனிஸும் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எந்த வங்கிக்கும் இருக்குன்றதுல தான் விஷயம் இருக்கு. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்கு, அதுல 50,000 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங்க நான் டியூ டேட் கூட பே பண்ணணும். என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என்கிட்ட இன்னொரு பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கு, அதுல 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட கிரெடிட் லிமிட் இருக்கு. இப்போ நான் எந்த பேங்கோட கிரெடிட் கார்டுல என்கிட்ட அவைலபிள் கிரெடிட் லிமிட் இருக்கோ அந்த பேங்க்குக்கு போன் பண்ணி என்னோட இன்னொரு பேங்கோட கிரெடிட் கார்டு பில்ல உங்களோட கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ண முடியுமான்னு கேட்போம். அப்ப கேட்கும் போது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னொரு பேங்க் எந்த பேங்கோட கார்டு பே பண்ணணுமோ அந்த பேங்கோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங், என்னைக்கு டியூ டேட் அப்படின்ற விவரம் எல்லாத்தையும் சொல்லணும். இதை சொன்னோன்னே இந்த பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்னா, கஸ்டமரோட இன்னொரு பேங்க் கிரெடிட் கார்டு இதுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும்னு கஸ்டமர் கேட்கிறாரு, அதோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு, அதோட டியூ டேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ கேட்பாங்க அந்த வங்கியோட வாடிக்கையாளர் பிரதிநிதி உங்ககிட்ட, இந்த பணத்தை நீங்க இப்ப எங்களுக்கு எத்தனை மாசத்துல தருவீங்க? 3 மாதத்துல தருவீங்களா, 6 மாதத்துல தருவீங்களான்னு கேட்பாங்க. 3 மாதத்துல நீங்க திருப்பி செலுத்திடுவீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வெறும் ப்ராசஸிங் ஃபீயும் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 18% மட்டும் தான் வரும். ஆனா அதுவே 6 மாதத்திற்கு திருப்பி செலுத்துறீங்கன்னும் போது வட்டியாக 1.5% இல்ல 2% வசூல் செய்வாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3 மாதம்ன்ற ஆப்ஷன் நம்ம போனோம்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட். 6 மாதங்கள் போனாலும் பெனிஃபிட் தான். ஏன்னா கிரெடிட் கார்டுல போடுற இன்ட்ரெஸ்ட் சார்ஜை விட இது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் கம்மி. அது மட்டும் இல்லாம நமக்கு தவணை முறையாக கட்டுற வசதியும், அது குறைந்த மாதங்களில் கட்டுற வசதியும் கிடைக்குது. இதன் மூலியமா நம்ம வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டா செலுத்திடுவோம். இதுதான் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.